ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமான் பிளாட்டினமில் டூயோ ரன் சேலஞ்ச் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். இது பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EXP ஷேர் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா செகண்ட் ஜிம் லேயரை டிஃபீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயம் பண்ண போகிறோம் கைஸ், ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோர் கிட், அப்புறம் சைக்கிள், அது எல்லாமே இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம் கைஸ், ஓகேங்களா. சின்ன வீடியோவில் இந்த வீடியோவில் நான் நிறைய கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா தேவையில்லாத பேட்டில்களை காட்டுறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் நிறைய ஆகும் மக்களே, ஓகேங்களா. இப்போ வாங்க எந்த பக்கம், இந்த கேவ் பக்கம் தான் போய் ஆகணும். ஓகே, பேரி வரும். ஓகே, பேரி வந்துட்டாங்க கைஸ், ஓகேங்களா. ஓகே, இந்த கேரில் 207க்கு போப்பாரு, 207க்கு போ அப்படின்றான். ஓகே, இப்போ சுற்றிட்டு போயிடலாங்க. இந்த பேட்டில் நம்ம ஏற்கனவே ஸ்கிப் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே ஒரு போகிமான் வந்துருச்சு. நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே போவோம். ஓகே ஓகே, அதுக்குள்ளே திரும்பி ஒரு போக்கிமான் வந்துடுச்சு. இது ஷ்ரிங்ஸ் போக்கிமான் கைஸ், ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக் டைப். ஓகே, மறுபடியும் அதே போக்கிமான் தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஓகே ஓகே, இப்படி போவோம் கைஸ். இப்படி போனீங்கன்னா உங்ககிட்ட லூக்கர் பேசுகிறாரு. ஓகே, இவர் யாருன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்ப ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர், ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் தான் போயாகணும். ஓகே, இந்த பக்கம் போகலாம் வாங்க. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இவங்களாம் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க கைஸ். இவங்க கூட ஒரு பேட்டில் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஓகே, நான் முக்கியமான ஒரு விஷயத்தை போன வீட்டில் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். என்ன அப்படின்னா, ஹெச்எம் மூவ்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான பிடிக்கிற போக்கிமான்ஸ் கணக்கில் எடுத்துக்கிறது கைஸ், ஓகேங்களா. கணக்கில் சேராது. அதாவது 2 போக்கிமான் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன புது போக்கிமான்ஸ் நீ யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஹெச்எம் போக்கிமான் யூஸ் பண்ணுறது கணக்கில் சேராது கைஸ், ஓகேங்களா. அதாவது அது வெறும் அந்த மூவ்ஸ் நான் அந்த அப்ஸ்டகல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அந்த மூவ்ஸை யூஸ் பண்ணுவேன், அந்த போக்கிமான்ஸை யூஸ் பண்ணுவேன். பேட்டிலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த பேட்டில் முடிச்சிடுவோம். ஒருத்தரை முடிச்சிட்டேன். அது நம்ம போக்கிமான பாய்சன், நம்ம முன்ஃபன் பாய்சன் ஆகி விட்டுருச்சு கைஸ், ஓகேங்களா. ஓகே, பேட்டில் முடிச்சாச்சு. இந்த பாய்சன் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஃப்ளிகர் ஆகிட்டே இருக்கும் கைஸ். ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஒரு இதாகிட்டே இருக்கும், ஒரு கிளிச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், அவங்க போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிளிச் ஆகும். ஓகே, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே கைஸ், ஓகே ஓகே, இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு கீ ஐட்டம் ஒன்று கொடுக்குறாரு. ஓகே மக்களே, ஓகே ஓகே, பார்த்தீங்களா ஸ்க்ரீன் இந்த மாதிரி கிளிச் ஆகிட்டே இருக்கும். போக்கிமான் பாய்சன் ஆகிட்டா. இப்போ வாங்க ஹீல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே, ஹீல் பண்ணிட்டேன். ஐயோ, திரும்பியும் தெரியாமல் ஹீலுக்கு கொடுத்துட்டேன். சாரி மகளே, தெரியாமல் கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி போகலாம். ஓகே, பெருங்க, நான் கொஞ்சம் ரிப்பிள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா நிறைய போக்கிமான்ஸ் வருது, அதனால் கொஞ்சம் ரிப்பிள் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, நார்மல் ரிப்பிள் தான் இருக்கா, சரி ஒரு 10 வாங்கிக்கலாம். ஓகே, எஸ் வாங்கியாச்சு. ஓகே ஓகே, ஒவ்வொரு தடவையும் அவங்க வரும்போது அவங்க இருக்கிறாங்கப்பா. ஓகே, இந்த இடத்துல நிறைய பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், ஓகேங்களா. நான் அந்த பேட்டிலெலாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஏன்னா அந்த பேட்டிலெலாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அது ஓகே கைஸ், இந்த பேட்டில் எல்லாத்தையும் நான் இப்போ முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வாங்க திரும்பியும் போக்கிமான் இந்த பக்கம் போய் இது லெவலப் பண்ணிக்கலாம். ஒரு போக்கிமான் பிடிக்க வேண்டியது இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன போக்கிமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்லி கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு போக்கிமான், அது பிடஃப் தான் பிடிக்கணும். ஓகே, போக்கிமான் கிடச்சிட்டா பரவாயில்ல. ஓகே ஓகே கைஸ், பிடஃப் கிடச்சிருச்சு. இதோட நம்ம ஃபைட்லாம் பண்ண முடியாது கைஸ். அப்படியே ஒரு போக்கிபாலை போட்டு பிடிச்சிருவோம். ஒரே போக்கிபாலில் மாட்டிரு. ஒரே போக்கிபால் எஸ்கைஸ் மாட்டிடுச்சு. ஒரே போக்கிபாலில் மாட்டிடுச்சு. ஓகே, போக்கிடெக்ஸுக்கு காட்டுறாங்க. ஓகே, இதெல்லாம் பேரெலாம் வைக்க வேணாம் கைஸ், ஓகேங்களா. இப்படி போவோம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு அந்த ராக் ஸ்மாஷ் அட்டாக் மட்டும் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஓகே, அது கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், லேர்ன் பண்ணிடுச்சு ராக் ஸ்மாஷ் அட்டாக்கு. இந்த பக்கம் போவோம். ரிப்பிள் ஒன்று போட்டுக்கலாம் கைஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ரிப்பிள் போட்டுக்கலாம். ஓகே, ரிப்பிள் போட்டுச்சு. இந்த பக்கம் போகலாம் கைஸ், பொறுமையாக போவோம். இந்த கேவுக்குள்ளே தான் கைஸ் போய் ஆகணும். இங்கே ஒரு போக்கிபால் இருக்கும் இந்த இடத்துல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் அதை எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே இந்த பக்கம் மேலே போவோம் கைஸ், ஓகேங்களா. ஓகே, இங்கேயும் நிறைய பேட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, பொறுமையாக பார்த்துட்டாங்க கைஸ். பொறுமையாக அப்படியே சுற்றிட்டு போயிடும்னு நினைக்கும் போது பார்த்துட்டாங்க.
ஓகே, பேட்டில் பண்ணி தான் ஆகணுமா? வேறு வழியே இல்லையா? ஓகே கைஸ், அப்படியே ஒரு எம்பரை போட்டு விட்டேன். ஓகே, முடிஞ்சது கைஸ். ஓகே, மறுபடியும் இன்னொரு போக்கிமான் வேறு இருக்குது. இது என்ன? ஓகே, இது என்னது? செரிபின்னு ஒரு போக்கிமான் கொண்டு வந்துருக்காங்க, செருபி. ஓகே ஓகே ஓகே, இப்போ அந்த போக்கிபால் எடுத்துடலாங்க சார். என்ன இருக்குது உள்ள? ஒரு அவேக்னிங் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஓகே, சுற்றிட்டு இருக்கான் வேகமாக. ஓகே, மாட்டிக்காமல் போகலான்னு நினச்சேன், மாட்டிக்கிட்டேன். ஓகே, வேர்பிள் கொண்டு ஒரு பக் டைப் போக்கிமான் வேர்பிள். ஓகே மக்களே, அதையும் முடிச்சாச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரே ஒரு முன்ஃபர்னோ போக்கிமானை மட்டும்தான் வச்சு போன எபிசோடு விளையாடிருப்பேன், இந்த எபிசோடு விளையாடிருப்பேன். ஆனால் நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு போக்கிமான் வந்து பிடிக்க போகிறோங்க. இது என்ன போக்கிமான் அப்படின்னு தெரியணும்னா மறக்காமல் அடுத்த ஒரு வீடியோ பாருங்கள். இவ்வளோ லோ லெவல், இவ்வளோ ஒரு பேசிக்கான கேம்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கான போக்கிமான் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் எடுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? போக்கிமான் பிளாட்டினம் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் போக்கிமான் டைமண்ட் விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6th ஜிம்மை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கைஸ் அந்த போக்கிமான் உங்களால் எடுக்கவே முடியும், ஓகேங்களா? அது என்ன கிபில் தான். போக்கிமான் பிளாட்டினமில் தான் உங்களுக்கு 2nd ஜிம் லீடர் டிஃபீட் பண்ணதான் அந்த போக்கிமானுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் போக்கிமான் டைமண்டோ இல்லை பேர்ல்ஸோ விளாண்டிங்க அப்படின்னா, பேர்ல்ஸில் இருக்குமான்னு கூட தெரியல. நான் டைமண்ட்ஸில் 6th ஜிம் பேட்டில் நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தான் கைஸ் உங்களுக்கு வந்து கிபில் போக்கிமானே கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் இதில் செகண்ட்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க, இங்கே தான் வரணும், வந்து பேட்டில் பண்ணலாம். ஓகே, கிளாமியோ, இதுக்கு ஒரு ஃப்ளேம் வீல் ஒன்று போடுவோம். கிளாமியோ வீக் தான் கைஸ், பட் ஆனால் இதோட எவல்யூஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், இந்த குண்டு போன ஏட்டம். அந்த பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான போக்கிமானாக இருக்குது கைஸ், ஓகேங்களா? 2-3 தடவை எனக்கு தோக்கடிச்சிச்சு இந்த இடத்துல போன கேம் பிளேயில். அதாவது நான் இதுக்கு முன்னாடி முடித்தப்போ ட்ரைனிங்காக ஒரு தடவை முடித்தேன், அதில் தோக்கடிச்சிருச்சு கைஸ் என்ன. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதுக்கு ஒரு ஓகே மக்களே, இப்போ நான் கொஞ்சம் லெவலப் பண்ணேன். ஏன்டா ஒரு கட்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்ஃபர்னோக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 18வது லெவலில் இருந்திருக்கும், 21வது லெவலில் கொண்டு வந்திருக்கேன் இப்போது. ஏன்னா நம்ம முன்ஃபர்னோக்கு லெவல் ஜாஸ்தி காசு, ஏன்னா அது ஒரே ஒரு போக்கிமான் தான், லெவல் அதிகமாக தேவைப்படும் நமக்கு. வாங்க, இவங்க 2 கூடயும் பேட்டில் பண்ணால் தான் அந்த ரூம்குள்ளேயே நம்மளால் இப்போ போக முடியும், அந்த பில்டிங்குள்ளேயே, ஓகேங்களா? ஒரு எம்பர், பாய்சன். அவங்க எல்லாருமே பாய்சன் டைப் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா 2-3 போக்கிமானா சமாளிச்சிடலாம், அந்த ஒரே ஒரு போக்கிமானால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ், சரிங்களா? ஓகே, இந்த ஜூ பேட்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃப்ளைங் வீல். ஓகே, ஒரு லெவலப் ஆகிருக்கு கைஸ், 22வது லெவல். ஃபர்ஸ்ட் பை பாய்சன். ஐயோ, திரும்பி ஒரு ஃப்ளேம் வீல் போடுவோம். ஓகே ஓகே கைஸ், முடிஞ்சு. ஒரு கீயை நமக்கு ஹனியும் கொடுப்பாரு, பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹனி பாட்டில் கொடுப்பாரு. அந்த ஹனி பாட்டில் எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? நான் போக்கிமான்ஸ்க்கு கொடுத்தும் பார்த்தேன், போக்கிமான்ஸ் வரையும் கொடுக்க முடியல, ஓகேங்களா? ஓகே, ஸ்க்ரீன் ஃபிகராக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். வாங்க போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹீல் பண்ணியாச்சு கைஸ், ஓகேங்களா? ஓகே, வாங்க அப்படியே இந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் போனால் இப்போ உள்ளே போகலாம் கைஸ். ஓகே, அந்த கீயை போட்டு உள்ளே போயிடலாம். அவன் தான் நம்ம கூட பேட்டில் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஏய், நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்டுட்டு ஓடிட்டான். ஓகே, இப்போ வாங்க அவன் கூட திரும்பியும் பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, ஓகே, இப்போ ஒரு ஜூ பேட் ஒன்று வச்சுருக்கான், ஒரு எம்பர் ஒன்று போடுவோம். ஓகே, முடிஞ்சுது. ஓகே மக்களே, ஓகே, இப்போ நான் எக்ஸ் அட்டாக் ஒன்று கொடுத்துக்கிறேன், ஏன்னா அட்டாக் பவர் கொஞ்சம் அதிகரிக்கும் நம்மளோட முன்ஃபர்னோக்கு. ஓகே, இப்போ பேட்டிலுக்கு வந்துடலாம். ஓகே கைஸ், பேட்டிலுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளை பாய்சன் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பாய்சன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நான் விளாண்டப்போ பாய்சன் பண்ணி விட்டாங்க என் போக்கிமானை. ஓகே ஓகே ஓகே, இந்த போக்கிமான் தான் கைஸ் நான் சொன்னேன், ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்தீங்களா? மார்க் பஞ்ச் கீழே தான் போகுது. ஓகே மகளே, ஓகே ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இந்த சேலஞ்ச் மாதிரி நிறைய போக்குமான் சேலஞ்ச், நிறைய ஹாரர் கேம் சேலஞ்செல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணுறோம். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, வாங்க இந்த பக்கம் போவோம். ஓகே, இப்போ லூக்கர் வந்திருக்காரு. உள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்பா அப்படின்றாரு. ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு வந்துட்டாரு கைஸ். ஓகே, இப்போ நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹீல் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், ஹீல் பண்ண கொடுத்துட்டோம். ஓகே, வெளியே போவோம் கைஸ். அந்த வழியில் தான் போயாகணும். ஓகே, இப்போ இங்கேயும் நிறைய பேட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். நான் அந்த பேட்டிலெலாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, எல்லா பேட்லேயும் முடிச்சிட்டேன் கைஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த பக்கம் பொறுமையாக போவோம். ஒரு பக்கமாக வந்துருச்சு. ஓகே, 25 லெவல் போயிடுச்சு கைஸ் நம்மளோட முன்ஃபன். ஓகேங்களா? முன்ஃபன் எப்படா இன்ஃபர்னேப்பா எவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36வது லெவலில் வந்து முன்ஃபன் எவால்வ் ஆகும் கைஸ். ஓகேங்களா? முன்ஃபன் 36வது லெவலில் எவால்வ் ஆகும் இன்ஃபர்னேப்பா. நீங்கள் அனிமேல பார்த்துருக்கலாம். இன்ஃபர்னேப் வந்து தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுங்க கைஸ், நம்ம ஃப்ளின்ட்டோட இன்ஃபர்னேப். பட் இந்த கேமில் உங்களால் தண்டர் பஞ்ச் லேர்ன் பண்ண முடியுமா இன்ஃபர்னேப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியும். அதை தான் நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து காட்ட போகிறோம் கைஸ். எப்படி அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன். பார்ட்டு ஒரு 5 இல்லைனா 6ல் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்னேப்புக்கு தண்டர் பஞ்ச் லேர்ன் பண்ணுற வீடியோ வரும் கைஸ். ஓகேங்களா? தண்டர் பஞ்ச் மட்டும் இல்லை, ஐஸ் பஞ்ச், ஃபயர் பஞ்ச், இந்த மாதிரி எல்லாமே ட்ரேட் எவல்யூஷன் போக்கிமான்ஸ் எப்படி ட்ரேடே பண்ணாமல் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் கைஸ். அண்ட் முக்கியமாக ஹாட் ஸ்கில் யூஸ் பண்ண கற்று தர போகிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு பேட்டில் வந்துருச்சு. இந்த பேட்டில் நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸ்க்ரீன் தெரியாமல் திரும்பிடுச்சு, சாரி கைஸ். ஓகே, இந்த பேட்டில் கட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், கட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, இந்த பக்கம் போவோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இங்கேயே ஒரு பேட்டில், இதையும் கட் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் கட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஒரு இதுன்னா, உங்கள் போக்கிமான் எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் சரி, உங்களோட போக்கிமான் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். அதுக்கு காரணம் கூட ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கைஸ். ஓகே, இந்த பேட்டிலையும் நான் வந்து முடிச்சிடுறேன். ஓகே, முடிச்சிட்டேன். ஓகே, வாங்க இந்த பக்கம் அங்கே ஒரு போக்கிபால் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஓகே கைஸ், எடுத்துட்டோம். ஒரு போர்ஷன் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே மகளே, அந்த போக்கிபால் வந்து எடுத்தாச்சு. இப்போ அந்த போக்கிபாலில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு போர்ஷன் வந்துச்சு. ஓகே, இங்கே ஒரு பேட்டில் இருக்குது. ஓகே, இதையும் முடிச்சிடுறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வைல்ட் போக்கிமான்ஸ் கூட வேணால் பேட்டில் பண்ணலாம். உங்கள் போக்கிமான் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிட்டே இருக்கும். லெவலப் பண்ணுறதுக்கு இந்த கேமில் ஒரு பெஸ்ட் இடம் தான் அது, இது சொல்லுவேன். இன்னொரு பெஸ்ட் இடமும் இருக்குது, அது வந்து அயன் ஐலாண்ட் கைஸ். ஓகேங்களா? அயன் ஐலாண்டில் ஒருத்தர் இருப்பார், ப்ளூ கலர் கோட் போட்டு, அவர் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அவர் வந்து நம்ம போக்கிமான்ஸாக ஹீல் பண்ணிகிட்டே இருப்பார் கைஸ். ஓகேங்களா? எத்தனை வைல்ட் போக்கிமான்ஸ் கூட பேட்டில் பண்ணாலும் நம்ம போக்கிமான் ஹாட்டோ ஹீல் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த சிட்டியில் தான் இருப்பாங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த சிட்டிக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் அந்த சிட்டி வந்து மேப்பில் ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் உங்கள் மேப்பில் அந்த சிட்டி வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. அதாவது கலராக காமிக்காது, ஒரு மாதிரி ஃபேடாகவே காமிக்கும், ஒரு கிரே கலர்லேயே காமிக்கும். ஓகே, இவர்கிட்ட தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரர் கிட் கைஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளோரர் கிட் இந்த கேமில் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளோர் கிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் ப்ரூஃபோடையே காட்டுறேன். நம்ம தண்டர் பஞ்ச் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர் கிட் ரொம்ப முக்கியம் கைஸ். அது மட்டும் இல்லை, ஹாட் ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த பிடூஃப் போக்கிமான் எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், அந்த சேனலில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார் கைஸ், அதாவது ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு EXP ஷேர் கொடுப்பாரு கைஸ். ஆனால் உங்கள்கிட்ட மினிமம் 2 போக்கிமான் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் பிடூஃப் போக்கிமான் எடுத்துகிட்டு போனோடனே பார்த்தீங்களா, EXP ஷேர் கொடுத்துட்டாரு. உங்கள்கிட்ட 2 போக்கிமானாவது மினிமம் இருந்தால் தான் அவர் உங்களுக்கு EXP ஷேர் கொடுப்பாரு கைஸ். ஓகேங்களா? ஓகே, வாங்க திரும்ப போய் அதை பிசிலேயே போட்டுருவோம். EXP ஷேர் மட்டும் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா 2 போக்கிமான் அப்படின்றப்போ நமக்கு EXP ஷேர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். ஓகேங்களா? 6 போக்கிமானுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இந்த கேமை முடிச்சு எலைட் ஃபாரம் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஃபுல் டீமையும் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபுல் டீமாக நான் வச்சுருந்தேன், எந்தெந்த போக்கிமான் வச்சுருப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ட்ரேட் எவல்யூஷன் போக்கிமான்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா? இந்த சீனோவில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான்லாம் உங்களுக்கு காட்டுறப்போ அங்கே ஜிம் லீடர் நம்ம வந்து டிஃபீட் பண்ண போயிடலாம். இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஜிம் டாஸ்கர்ஸும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, உங்களை பேட்டிலுக்கு கூப்பிட மாட்டாங்க கைஸ். நீங்கள் தான் போய் அவங்கக்கிட்ட பேசணும். இந்த பேட்டில் நான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா,
இவங்ககிட்ட நீங்கள் பேட்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த கிளாக் வந்து சுற்றும், உங்களால் அடுத்த பேட்டிலுக்கு போக முடியும். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேட்டிலர்ஸ் இருப்பாங்க கைஸ். அவங்ககிட்ட நீங்கள் பேட்டில் பண்ணால் தான் இந்த கிராஸ் டப் ஜிம் லீடர்கிட்ட நீங்கள் போகவே முடியும் கைஸ். ஓகேங்களா? ஓகே, எங்ககிட்ட 4மே வந்து படு தான் இருந்துச்சு. நான் வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க அந்த 3வது ஆளுகிட்டையும் போயிடலாம். இந்த பின்னாடி இந்த ஷவர் கட்டாச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன போகிமான் சென்டர் போய் ஹீல் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது வெறும் செகண்ட் ஜிம் பேட்டில் தான் இல்லையா, அதனால. ஆனால் போக போக இருக்கிற ஜிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை கைஸ். ஓகேங்களா? வாங்க, இவங்க ஒரே ஒரு ரோசர் எடுத்து தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொசாலியா. ஓகேங்களா? ரோசர் எடுத்து ஒரு அடுத்த ஃபார்ம் ரொசாலியா. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிம் லீடரும் ரொம்பவே ஈஸியாக தான் கைஸ் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஓகேங்களா? என்னோடய போக்கிமான் ஸ்ட்ராங்கானு தெரில, இந்த ஜிம் லீடர் வந்து வீக்கானு தெரில, ரொம்பவே ஈஸியாக தான் கைஸ் இருந்தாங்க. ஒரே ஒரு போக்கிமான் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. பாருங்க கைஸ். ஓகே, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமானில் இந்த போக்கிமானும் ஒன்று கைஸ். அதுதான் அந்த தேர்ட் வீக். ஓகேங்களா? ஆஷோட ஒரு போக்கிமான், அதனால் ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஓகே, இதுக்கும் ஒரு ஃப்ளேம் வீல் போடுவோம். இதுவும் முடிஞ்சிருச்சா? இல்லை இன்னும் 1 HP இருக்குது கைஸ். ஓகேங்களா? 1 HP இல்லை ஒரு 5 HP இருக்கும். ஃபுல் ரெஸ்டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த தடவை முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ரோசரைட், இவங்களோட மாஸ்டர் போக்கிமான். ஓகே, இதையும் முடிச்சிடலாம் ஒரு ஐடியில். ஓகேங்களா? நம்ம போக்கிமான் முன்னாடி இதெல்லாம் என்ன? ஓகேங்களா? ஓகே மகளே, வந்து லெவல் 30க்கு மேலே இருக்கிற போக்கிமான்லாம் உங்கள் பேச்சு கேட்கும், ஒபே பண்ணும். இந்த கிராஸ் நாட் அட்டாக் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெவல் 30க்கு மேலே நமக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஓகே, இந்த இடத்துல ஒரு போக்கிபால் இருக்குது, என்னென்னு போய் பார்த்து எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த பக்கம் தான் வரும். ஓகே, சூப்பர் பொசிஷன் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, ஓகே, இப்போ வாங்க போக்கிமான் சென்டர் போய் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு பேரி வந்து நம்மகிட்ட பேசுவான். இந்த போக்கிமான் எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ கட்டுன்னு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. நமக்கு பிடூஃப் தேவை அதுக்கு. ஓகே கைஸ். ஓகே, ஒவ்வொன்றா பேரி வருவான். ஓகே, வந்துட்டான் பார்த்தீங்களா? ஓகே ஓகே, இந்த இடத்துல டீம் கலாட்டிக்கோட லீடர் வந்து நின்றுட்டுருக்கான். அது என்னன்னா, அது வந்து பால்கியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, டியால்கால்து இல்லை, அது பால்கியாது. பால்கியாவுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அக்கா ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே போயிடலாம். ஓகே, சிந்தியா வந்து நமக்கு கட் அட்டாக் கொடுக்க போகிறாங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே பேசுகிறாங்க. ஓகே ஓகே, HM நம்பர் 1 இந்த கட் அட்டாக் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே எஸ், இருங்க அந்த கட் அட்டாக் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கட் பண்ணிடும். ஓகே, இங்கே மேலே போயிடலாம். நான் சொல்கிற வழியில் இங்கே லூக்கர் இருக்காரு கைஸ். ஓகேங்களா? லூக்கர் வந்து மாறு வேஷத்தில் இருக்கார். அதாவது இங்கே இருக்கிற என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லூக்கர் மாறு வேஷத்தில் இருக்காரு கைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொல்கிற வழியிலே கரெக்டாக போயிருங்க. இந்த வழி இல்லை கைஸ். ஓகேங்களா? இந்த வழி தான், அது இப்போ போகிற வழி இல்லை. ஓகே, இங்கே ஒரு பேட்டில் வந்துருச்சு. ஓகே, 3 போக்கிமான் வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, இந்த பேட்டில் நான் வந்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ கீழே போயிடலாம். இந்த வழி இல்லை கைஸ், இந்த வழியில் போங்க. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழியில் போங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் நிற்கிற வழியில் கைஸ், இந்த பக்கம் வந்தீங்கன்னா நேராக இங்கே மேலே வந்துடலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ இந்த பக்கம் இவங்ககிட்ட வந்து பேசுங்க. இவங்க டீம் கலாட்டிக்கோட ஒரு மெம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அவங்க தான். ஓகே, ஒரு ஃப்ளேம் வீல் ஒன்று போடுவோம். ஓகே, 21 லெவலில் வச்சுருக்காங்க போக்கிமான்ஸ்லாம். ஓகே, ஒரு எம்பர் ஒன்று போடுவோம். ஓகே, முடிஞ்சு கைஸ். ஓகேங்களா? ஓகே, என்ன போக்கிமான் இது, என்ன பேர் ஒன்றும் புரியல. ஓகே, ஆனால் அது பாய்சன் கேஸ் யூஸ் பண்ணிடுச்சு நம்ம மேலே. ஓகே, ஒரு மார்க் பஞ்சன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேலை செய்யலை கைஸ். இப்போ ஃப்ளேம் வீல் தான் கொஞ்சம் போகுது அட்டாக்கு. மறுபடியும் ஒரு ஃப்ளேம் வீலே யூஸ் பண்ணுவோம். ஓஷன் ஏதாவது இருக்கா? பெரி இருக்கா? இல்லை கைஸ், பெச்சா பெரி இல்லை. கொடுமை கைஸ், பெச்சா பெரியும் இல்லை, அந்த போர்ஷன்ஸும் இல்லை. ரொம்ப கஷ்டம். ஒரு ஃப்ளேம் வீலே யூஸ் பண்ணுவோம். ஓகே, மைன்ஸ்லாஷ் வேலை செய்யாது. ஓகே, அஃபெக்ட் பை பாய்சன். ஓகே, திரும்பி ஒரு ஃப்ளேம் வீல். ஓகே, முடிஞ்சு கைஸ். ஓகேங்களா? ஓகே
ஓகே, இப்போ டீம் கிளாட்டிக்கோட மெம்பர் எல்லாம் போயிடுவாங்க. அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் நமக்கு வந்து சைக்கிள் கொடுப்பாரு. ஓகேங்களா, ஓகே அவரும் கிளம்பிட்டாரு கைஸ். அப்கிரேட் அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் வேறு பாய்சனில் கிளிஃபர் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த பக்கம் போவாங்க. மேலே 2 போக்கு பால்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுக்க போகிறோம். ப்ளூ ஷாட்டுன்னு நமக்கு அந்த பொருள் கிடச்சிருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் கைஸ். ஓகேங்களா, எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் அடுத்து வர வீடியோவுக்கு அது ரொம்பவே தேவைப்படும். ப்ளூ ஷாட் அப்படின்ற ஒரு ஐட்டம். ஓகே, 1 ஹெச்பியில் வந்து என்ன இருக்குது கைஸ். ஓகே, இப்போ கீழே போயிடலாம். ஓகே, அந்த இடத்துல ஒரு போக்கி பால் இருக்குது கைஸ், அதை எடுக்கணும். ஓகே, இப்போ கீழே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த போக்கி பால் வந்து எடுத்துடலாம் கைஸ். எக்ஸ் ஸ்பீடு அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே ஓகே வாங்க, அந்த பக்கம் ஒரு அட்டாக் ஒன்று இருந்துச்சு. அது என்ன அட்டாக் வந்து போய் பார்த்துருவோம். ஒரு போக்கி பால் ஒன்று இருந்துச்சு. ஓகே, தீஃப் அப்படின்ற ஒரு அட்டாக் கிடச்சிருக்கு கைஸ். இந்த தீஃப் அட்டாக் வந்து எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதாவது விக்டரி ரோட் போகிறப்ப தான் கைஸ் உங்களுக்கு இந்த தீஃப் தேவைப்படும். அது ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணான்னா விட்டுறலாம் கைஸ். ஓகேங்களா, ஓகே இப்போ இந்த பிடஸ் பக்கம் தூக்கி பிசியில் போட்டுடலாம். இதுக்கு மேலே அது நமக்கு தேவையில்லை கைஸ், ஏன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஓகே இப்போ வாங்க இங்கே போய் நம்ம சைக்கிள் வந்து வாங்கிக்கலாம். சிந்தியா இப்போ வந்து நமக்கு ஒரு முட்டை தருவ வராங்க கைஸ், அதாவது போக்கிமான் எக்கு. இந்த எக்குக்குள்ளேருந்து என்ன போக்கிமான் வரும் அப்படின்னா டோக்குபி அப்படின்ற ஒரு போக்கிமான் வருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டோக்குபி எப்படி ஃபுல்லாக எவால்வ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே இப்போ நம்ம பைசைக்கிள் கொடுத்துட்டாரு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பைசைக்கிள். போய் ஓகே மக்களே, இப்போ வெளியே போய் அந்த பைக் சைக்கிளை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஓகே, நல்லாவே இருக்குது ஓட்டுறதுக்கு. அது நடக்கிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் சைக்கிள் இருந்தால் தான் சில இடங்களுக்கு நம்மளால் போக கூட முடியும். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ இதே இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாட்செக்ஸ் கேமிங் GT.